ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லோரும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க. இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப நாள் ஹைப் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு மட்டும் இல்லைங்க, கிரிட்டிக்கலாகவும் இது மிகப்பெரிய படமாக பேசப்படும்னு நினச்சேன். அது மாதிரி ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட மேக்கிங் ஃபஸ்ட்டு நான் பேசணும். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான படம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு மேக்கிங் செம்மையாக இருக்குது. விஷுவல்லாம் சும்மா பிரமாதமாக இருக்குது. நீங்கள் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கிராண்ட்னஸ் தெரியுது. அதுமாதிரி படம் எடுத்திருக்கிறது மும்பையில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த விஷுவலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு நார்மல் நம்ம பார்த்த இடத்தையே பார்க்காத மாதிரி. பாம்பேவை நிறையா பார்த்துருப்போம், பட் ஆனால் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தென் கவின் எத்தனை கெட்டப், ஒரு கமல் மாதிரி எத்தனை கெட்டப், எத்தனை ஹேர் ஸ்டைல்ஸு, எத்தனை பரிணாமங்கள். அப்படியே அதாவது இந்த ட்ரைலர் பார்க்குறதே ஏதோ ஒரு படம் பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபீல் வருது. அந்தளவுக்கு நடித்து தள்ளியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியுது. எல்லா வகையான, அதாவது ஒரு உண்மையான நடிகனுக்கு ஒரு தீனினா அது இந்த படம் சொல்லலாம். ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு அமைஞ்சதுக்கு கவின் ரொம்ப லக்கியாக இருக்கணும். அந்த படத்தில் ஒரு கெட்டப்பும் சரி, லவ்லேருந்து ஜாலிலேருந்து, அது எப்படின்னா ஒரு கரிஷ்மா, ஒரு மாசிரம் மாதிரியும் அவருக்கு அப்பியரன்ஸு கொண்டு வராரு. அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மராகவும் கொண்டு வராரு. அதுவும் அந்த கடைசியில் அந்த அழுகிற சீன்லாம் வேறு லெவலுங்க. அந்த பெயின், அஃப்கோர்ஸ் கவின் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஆக்டராக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தான் வராரு. ஸோ அவர் லைஃப்லேயே பார்த்துருப்பாரு எவ்வளோ கஷ்டம் சொல்லிட்டு, ஜேர்னி சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அவர் அவரையே நினச்சி நடிச்சாரான்னு தெரில, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து அஃப்கோர்ஸ் நம்ம யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலுங்க. அதாவது யுவனுக்கும் இது எப்படி கவினுக்கு இது ஒரு பயங்கரமான தீனியாக இருக்குமோ, யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் கிடச்சா விட மாட்டார் கண்டிப்பாக. கண்டிப்பாக அதில் இதுலேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்குங்க. அப்படி என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ஜோவியலான சாங்காக இருக்கட்டும், முக்கியமாக அந்த ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன், அந்த சென்டிமெண்ட் சீனை அவன் அப்படி அழுகும்போது அதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கு இவர் டபுள் மடங்கு அழுக வச்சுருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒர்க்காக இருக்கும். நம்ம நிறையா பார்த்துருக்கோம், காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, அந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம், பருத்தி வீரன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கில் யுவன் சங்கர் ராஜாவில் இதுவும் வந்துட்டான்னு சொல்லலாம். யுவன் கம்பேக் நான் சொல்ல மாட்டேன், பட் யுவன் எப்போவுமே இங்கே தான் இருக்கார். அதில் ஹேட்டர்ஸ்க்கு யாராச்சும் யுவன் ஒர்க் தெரிலனா, முக்கியமாக 2K கிட்ஸு தயவு செஞ்சு போய் ஸ்டார் படத்தை பாருங்கள். இதில் அவ்வளோ வெரைட்டிங்க. முக்கியமாக அவர் சினிமாவில் ஒரு ஸ்டாராகணும் விரும்புகிறாரு. ஸோ ஒரு காலேஜ் லவ் சாங்லேருந்து, ஒரு மாஸ் சாங்லேருந்து, ஸ்டூடெண்ட் சாங்லேருந்து, அப்புறம் ஒரு பேத்தோ சாங்லேருந்து, ஒரு சென்டிமெண்ட் சாங்லேருந்து, அந்தமாரி பல வகையான எமோஷன்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் நல்ல மியூசிக் போட்டார்னா அதுதாங்க ஒரு ரியல் மியூசிக் டைரக்டர். ஏன்னா இதில் எல்லா வகையான மியூசிக்கும் போடணும். ஏற்கனவே சில சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் அதிலே பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் பிஜிஎம் கிங்குனா இளையராஜாக்கு அப்புறம் அது யுவன் சங்கர் ராஜா தான், அது உங்களுக்கு தெரியும். ஸோ யுவன் தான் எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோன்னு நினைக்கிறேன், கவின் கூட. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் எப்போயுமே அப்படி தான் இருப்பார். ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்குது ட்ரெய்லரில். அதுமாரி எலன் உங்களே தெரியும், செம்மையாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படங்க அப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வருவார். அவர் படங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா விஷுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதுவும் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஸோ இதுதாங்க என்னோடய ஒப்பீனியன் இந்த ட்ரெய்லரை பற்றி. இந்த படம் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும் தமிழ் சினிமாவில். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கவினுக்கும் இது மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். கவின் உண்மையிலே அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு தெரியும். அது நீங்கள் ஒரு படங்கள் செலெக்ஷன்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஒரு படமும் அப்படி செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் மேலே மேலே உயர்ந்து போயிட்டு தான் இருப்பாருங்க. ஸோ இந்த ட்ரெயிலர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை May 10 பார்க்குறோம், படத்தை ஹிட் ஆக்குறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.